ஒரு உண்மை சொல்லட்டுமா? தங்கத்துக்கு கிடைக்கிற மதிப்பு கூட மனுஷருக்கு கிடைக்கிறதில்ல. ஒரு பொம்பளை புள்ள தங்க நகை போடாம ஒரு நிகழ்ச்சிக்கு போனா அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். 70 வயசுல ஒரு அம்மா இருக்கா. அவ ஒரு பெண்ணை பார்த்து கேள்வி கேட்கிறா. ச்சே, என்ன பித்தளை நகையை போட்டு வந்திருக்க, ஒரு பவுன் சங்கிலி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலமும் இப்படித்தான் நடக்குது. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், மனிதம் முக்கியமா இல்ல தங்கம் தான் முக்கியமா? இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு தங்கத்தை பற்றி வேறு ஒரு விளக்கம் வரும். இந்த தங்கத்தால எத்தனை பிரச்சனைகள். முதலாவது சீதனம். ஒரு பெண்ணை விட அந்த பெண்ணுடைய குடும்பஸ்தர்கள் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தங்க நகையை போடுறார்கள் என்பதுதான் முக்கியமா இருக்கு. அதாவது எங்களுடைய தமிழ் பெண்களை வைத்து இந்த சீதனம் என்ற பெயரில் வியாபாரம் செய்கிறார்கள். தங்களோட மகளுக்கு நிறைய நகையை போட்டு மாப்பிள்ளை வீட்டை அனுப்பணும் என்று அம்மா அப்பா யோசிப்பாங்க. ஆனா அம்மா அப்பா தங்களோட மகள் சந்தோஷமா இருக்காவா என்று யோசிப்பாங்களா? இரண்டாவது விஷயம், நீங்க தங்க நகை போடலை என்றா உங்களை பிச்சைக்காரர் என்று முத்திரை குத்துவார்கள். மூன்றாவது, தங்கத்தால எத்தனை குடும்பம் சண்டை பிடிச்சு பிரிஞ்சிருக்கு. தங்கத்தை பற்றி நான் இப்படி கதைக்கிறேன் என்று கோவப்படாதீங்க. தங்கத்தை பற்றி நான் சிந்திக்கிறேன், நீங்களும் சிந்தித்து பாருங்க. தங்கம் தவறு என்று நான் சொல்லலை, ஆனா அந்த தங்கம் சரியா பயன்படுத்தப்படல. இனித்தான் முக்கியமான விஷயம் உங்களோட நான் பேச போறேன். ஒரு பக்கம் தங்கம். தங்கம் ஒரு பொருள் தானே. இன்னும் ஒரு பக்கம் கல்லு. கல்லும் ஒரு பொருள் போல தானே. இந்த தங்கத்தை கல்லா மாற்றும். ரோடு ஃபுல்லா கல் இருக்கிற இடமெல்லாம் தங்கம் இருக்கு. ஏனென்றால் கல்லு தங்கமா மாறிட்டு. இப்ப சொல்லுங்க, இப்படி குமிஞ்சு கிடக்கும் கல்லு போல குமிஞ்சு கிடக்கும் இந்த தங்கம் எங்களுக்கு முக்கியமா இருக்குமா? இல்ல. அதே போல இந்த கல்லு தங்கமா மாறிட்டுது. இந்த கல்லை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம். அப்ப இந்த கல்லை ஒரு இடம் கண்டுபிடிக்கலாது, மிக அரிது. இனி இந்த கல்லுக்கு பெருமதி கூடிடும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், இந்த தங்கத்தை ஒரு பொருளா பாருங்க. தங்கத்திற்கு நாங்க மனிதர்கள் அதை ஒரு சக்தி வாய்ந்த பொருளா மாற்றி வச்சிருக்கோம். இந்த பணத்தை போலதான் இந்த பொருள். இந்த தங்கத்தை விட எமது வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் நாங்க மறந்துட்டோம். அந்த நல்ல விஷயங்கள் அன்பு, நேர்மை, மனிதம். பாருங்க, இதெல்லாம் பொருட்கள் இல்லை, ஆனா அந்த தங்கத்தை விட சக்தி வாய்ந்த விஷயங்கள். இந்த பணம் எப்படி கண்ணை மறைக்குமோ அதே போல தங்கமும் பல மனிதர்களின் கண்ணை அப்படியே மூடிட்டு. கோயிலில் பார்ப்பீங்க, தங்க நகையை அடுக்கி அப்படியே போட்டு தங்க மோதிரம் எல்லாம் இந்த எங்களோட ஆம்பளையில் இப்படி போட்டுக்கொண்டு இப்படி காட்டிக்கொண்டு திருவினியம். அப்போ நான் தங்கம் நிறைய வச்சிருக்கிறேன், பார் என்னட்ட தங்கம் இருக்கு, நான் பணக்காரன், நான் பெரியவன் என்று உயர்த்தி காட்டுவது. அப்போ அறிவை விட இந்த தங்கம் பெருசா? அன்பை விட இந்த தங்கம் பெருசா? தங்கம் பார்க்க அழகாத்தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அது அழகா இருக்கு, ஆசையா இருக்கு, போட விருப்பம் என்றால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் தங்கம் நான் போட்டிருக்கேன், அதனாடி உன்னை விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லும் போது அங்குதான் பிரச்சனை இருக்கு. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களோட வீட்டில் தங்கம் குமிஞ்சிருக்கு, ஆனா அன்பு இல்லை, நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? தங்கம் பொருள் என்றால் இன்னும் ஒரு பொருள் இருக்கு, அதான் பணம். இந்த பொருளை இந்த பொருளால வாங்க முடியும், ஆனா அன்பையும் மனிதத்தையும் உங்களால காசு கொடுத்து வாங்க முடியுமா? சில வேளை நீங்க நிற்கலாம், இதெல்லாம் பழைய விஷயம், இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன். இதை இப்ப சொல்ல வேண்டும், எப்பவும் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் பல மனிதர்கள் இதை மறந்து வாழ்றார்கள். ஸோ ஒரு விதத்துல தங்கம் எங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும், அது உண்மை. அப்ப தங்கத்தை நாங்கள் எப்படி பாவிக்க முடியும்? பொருளாதார ரீதியாக இந்த தங்கத்தை ஒரு முதலீடாக பாவிக்கலாம். சில மனிதர்களுக்கு இது கூட தெரியாம இருக்கு, அதுதான் எங்கள்கிட்ட சமூகத்தில் இருக்க பெரிய பிரச்சனை. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு தங்கம் முக்கியமா இல்ல அன்பு, நேர்மை இப்படி போன்ற விஷயங்கள் முக்கியமா? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி என்னுடைய இலங்கை தமிழ் சமூகத்திற்கு இன்னும் நிறைய வீடியோக்களை நான் போட இருக்கின்றேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.